ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் எடுங்க. எசேக்கியேல் இதே பட்டணத்தை குறித்து எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறத பாருங்க. ரொம்ப சீரியஸா பார்க்கணும். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில், அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வந்தார்கள். தேவ தூதர்கள், சங்கார தூதர்கள் பட்டணத்துக்குள்ளே சங்காரம் பண்ணுவதற்கு வெட்டுகிற கத்தியோடு வந்து நிற்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது ஒரு கர்த்தர் சொல்லுகிறார், 4வது வசனம், ஒரு கேருபீன்களில் ஒருவன் எழும்பி வந்து நின்ற போது சொல்லுகிறார், கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. இங்க ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். நல்ல கவனம். எருசலேம் பட்டணம் அவனை சங்கரிக்கிற தூதர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டார். இந்த பட்டணத்தை சங்கரிக்கணும், பாவம் பெருகிவிட்டது என்று. அப்ப ஆண்டவர் கேருபீன்களிலே ஒருவனை எழும்ப பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் முத்திரை போடு நெற்றியிலே. யார் நெற்றியிலே? எருசலேம் பட்டணம் எங்கும் உருவ போய் அந்த பட்டணத்திலே செய்யப்படுகிற அருவருப்பான காரியங்களை பார்த்து பெருமூச்சு விட்டு எவன் அழுகிறானோ அவன் நெற்றியில் அடையாளம் போடு. என் ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கிறவன் நெற்றியில் அடையாளம் போடுன்னு ஆண்டவர் சொல்லல. எனக்கு தசமபாகன் கொடுக்கிறான்னு அவன் நெத்தியில் அடையாளம் போடுன்னு சொல்லல. என் ஆலயத்தில் வந்து பலி செலுத்தி எனக்கு பண்டிகை கொண்டாடுகிறான்னு அவன் நெற்றியில் அடையாளம் போடுன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பட்டணத்திலே நடக்கிற அருவருப்பான பாவங்களை பார்த்து தன்னுடைய உள்ளத்திலே துக்கப்பட்டு எவன் ஒருவன் பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறானோ அவன் நெற்றியில் அடையாளம் போடு. அவன் தான் பாதுகாக்கப்படுவான். அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? இந்த பட்டணத்திலே, சென்னை பட்டணத்திலே நடக்கிற அருவருப்பான காரியத்தை பார்த்து, ஆண்டவரே ஆண்டவரே என் பட்டணத்திலே இப்படி நடக்கிறது, உம்மை துக்கப்படுத்துகிறார்களே, உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் நடக்கிறது என்று யார் ஒருவர் பெருமூச்சு விட்டு அழுகிறார்களோ அவங்கள தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த பெருமூச்சின் ஜெபம், அந்த கண்ணீரின் ஜெபம் தான் ஒரு பட்டணத்தை எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்தும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். அவருடைய கண்ணீரின் நிமித்தமாகத்தான் பட்டணம் எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது. ஒரு பக்கம் அக்கிரமம் பாவம் நடந்து கொண்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் ஆண்டவரை எழுப்புதல் அனுப்புங்க அனுப்புங்கள் என்றால் இந்த பட்டணத்திலே பாவங்களும் அசுத்தங்களும் தீட்டும் நிறைந்திருக்கிறது. முதலாவது அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு நம்முடைய கண்ணீரை வச்சுதான் தேவன் பட்டணத்தை சுத்திகரிக்க முடியும். பாரமுள்ள ஒரு கண்ணீர், இயேசுவனுடைய கண்ணீரின் ஜெபம்தான் அந்த பட்டணத்தை சுத்திகரித்து எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்தினது. அதனாலதான் எழுப்புதல் வந்தது. எழுப்புதல் சரித்திரத்தை வாசித்து பார்த்தா யாரோ ஒரு சிறு கூட்டம் அழுது 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 ஜெபிச்சிருப்பாங்க. அந்த கண்ணீரின் நிமித்தம் அந்த பட்டணம், அந்த தேசம் எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது.